அக்பர் ஆட்சி செய்த காலம் வந்து பாத்தீங்கன்னா 1556 இருந்து 1605. அக்பர் எந்த வருடம் பிறந்தாருன்னா 1542 வந்து பிறந்தார். அக்பருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர் வந்து 14 வயதில் முடி வந்து சுட்டப்பட்டது. சோ அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஜலாலுதீன். சோ முடி சுட்டப்போ அக்பர் என்ற பெயர்ல வந்து அரியணை வந்து ஏறி இருக்காரு. அக்பருடைய பாதுகாவலர் யாருன்னா பைரம் கான். இரண்டாம் பானிபட் போர் வந்து எப்போது நடைபெற்றதுன்னா 1556. யார் யாருக்கிடையே இரண்டாம் பானிபட் போர் வந்து நடைபெற்றதுன்னா அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையே வந்து நடைபெற்றது. சோ இரண்டாம் பானிபட் போர்ல வந்து அக்பர் வெற்றி பெற்று முகலாய பேரரசர் ஆக்ரா மற்றும் தில்லியின் அதிபதியாக அக்பர் வந்து விளங்குறாரு. பைரம் கானின் மகன் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்துர் ரஹீம் கான் இ கானான் என்ற பட்டத்தோடு அக்பருடைய அவையில் ஒலித்தவர் யாருன்னா அப்துர் ரஹீம். பாஜ் பகதூர் கிட்ட இருந்து மாலவத்தை வந்து அக்பர் எப்போது கைப்பற்றாருன்னு பாத்தீங்கன்னா 1562. ராணி துர்கா தேவி கிட்ட இருந்து கோண்டுவானாவை வந்து அக்பர் எப்போ கைப்பற்றாருன்னா 1564. ராணா உதய் சிங் கிட்ட இருந்து அக்பர் கைப்பற்றப்பட்ட பகுதி வந்து பாத்தீங்கன்னா சித்தூர். ஜெய்மால் பட்டா என்பவங்க யாருடைய தளபதிகள்னா ராணா உதய் சிங்கினுடைய தளபதிகள். ஜெய்மல் பட்டா வீரத்தை வந்து பார்த்து வியந்த அக்பர் வந்து அவர்களுக்கான சிலைகளை வந்து எந்த கோட்டையின் நுழைவாயில வந்து நிறுவினார் அப்படின்னா ஆக்ரா கோட்டையின் முக்கிய நுழைவாயில்கள்ல அவர்களுடைய சிலைகளை வந்து நிறுவினார். குஜராத்தை வந்து அக்பர் வந்து 1573 எந்த அரசர்கிட்ட இருந்து கைப்பற்றினார்னா முசாபர் ஷா. காஷ்மீரை வந்து அக்பர் வந்து பாத்தீங்கன்னா 1586 வந்து கைப்பற்றுவாரு. சிந்துவையும் காண்டேஷையும் வந்து எந்த வருஷம் கைப்பற்றிருப்பாருன்னா 1591. பெரார் வந்து சாந்தி பிபியிடம் இருந்து எப்போ வந்து கைப்பற்றிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 1596 வந்து கைப்பற்றிருப்பாரு. அகமது நகருடைய சில பகுதிகள் வந்து முகலாயர் படைகளின் கீழே வந்து எந்த வருஷம் வந்திருக்கும் அப்படின்னா 1600 வந்து வந்திருக்கும். 1605 வந்து பாத்தீங்கன்னா பாபர் வந்து இறந்திருப்பாரு. முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவருக்கு வந்து நோய் வந்திருக்கும். அடுத்து 1 இயர் கழிச்சு 1605 வந்து இறந்திருப்பாரு. எந்த நாள்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 27 வந்து இறந்திருக்காரு. ஜிசியா வரியை நீக்கியவர் யாருன்னா அக்பர். புனித யாத்திரைகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை வந்து நீக்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர். உடன்கட்டை ஏறும் முறையை வந்து எந்த முகலாய அரசர் ஒழித்தாருன்னா அக்பர் வந்து ஒழித்திருக்காரு. அடுத்து மட்டும் பார்ப்போம். அக்பர் வந்து யாருடைய மகளை கல்யாணம் பண்ணாருன்னா ராஜா பார்மல் மகளான ஹர்காபாயை வந்து கல்யாணம் பண்ணாரு. ஹர்காபாய் தான் வந்து பின்னால வந்து எப்படி அழைக்கப்பட்டாங்க, ஜோதா அக்பர் என்று அழைக்கப்பட்டாங்க. அக்பருக்கும் ஜோதா அக்பருக்கும் பிறந்த குழந்தை தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சலீம். சலீம் வந்து யாருடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிருப்பாருன்னா ராஜா பகவன் தாஸை வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு. ராஜா பகவன் தாசனுடைய மகனான ராஜா மான்சிங் வந்து அக்பருடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாக இருந்திருப்பாரு. அக்பருடைய அவையில எந்த ராஜபுத்திரர் வந்து பாத்தீங்கன்னா வருவாய்த்துறையை வந்து நிர்வாகம் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா தோடர்மால். அக்பர் விரும்பப்பட்ட நண்பர் யாருன்னா ராஜா பீர்பால். ஹால்திகாட் போர் எப்போது நடைபெற்றதுன்னா 1576. யார் யாருக்கிடையே நடைபெற்றதுன்னா ராணா பிரதாப் சிங்கிற்கும் அக்பருக்கும் இடையே வந்து நடைபெற்றது. அக்பர் வந்து தொடக்கத்துல எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தாருன்னா ஆக்ரா. பின்னால புதிய தலைநகர அக்பர் வந்து எங்க உருவாக்கினாருன்னா பதேபூர் சிக்ரியில வந்து உருவாக்கினார். புலந்தர் வாசான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய நுழைவாயில்கள் தான் வந்து புலந்தர் வாசா அப்படின்னு சொல்லுவாங்க. மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அக்பர். ஜாட் சவார் என்பது வந்து பாத்தீங்கன்னா மன்சப்தார்ல இருக்கக்கூடிய இரு வகை. ஜாட் என்பது ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறிக்கும். சவார் என்பது அந்த மன்சப்தாரி கீழே இருக்கக்கூடிய குதிரைகளின் எண்ணிக்கையை வந்து குறிக்கும்.
மண் சப்தாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதியத்துக்கு பதிலாக என்ன வந்து கொடுத்தாங்கன்னா நிலங்கள் அல்லது ஜாகீர் வந்து கொடுத்தாங்க. அக்பர் வந்து ஒரு வைதீக முஸ்லிம் இருந்தும் அவர் எந்த தத்துவங்களால கவரப்பட்டார்னா சூஃபி தத்துவங்களால கவரப்பட்டார். அனைவருக்கும் அமைதி என்னும் தத்துவத்தை பரப்புரை வந்து எந்த பெயர்ல வந்து செஞ்சிருக்காருன்னா சுல்லி குல் என்பதனுடைய பொருள் தான் வந்து அனைவருக்கும் அமைதி. இந்த தத்துவத்தை வந்து பரப்புரை செய்தவர் யாருன்னா அக்பர். எந்த அறிஞர் வந்து அக்பர் வந்து இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதானி. சோ அவர் வந்து பதறி போய் சொல்றாரு, இஸ்லாமிய புறக்கணிச்சிட்டாரே அப்படின்ற மாதிரி பதறி போயிட்டு சொல்றாரு. பதறி போயிட்டு பதானி என்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இபாதத் கானான்றது வழிபாட்டு கூடத்தை நிறுவியவர் யாருன்னா அக்பர். இபாதத் கானாவில் வந்து நடைபெற்ற விவாதங்கள் மத கசப்பு தன்மையை ஏற்படுத்தியதற்காக எந்த வருடம் அந்த இபாதத் கானாவை வந்து நிறுத்துறாரு அக்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1582. தௌகித் ஹிலாகி அல்லது தீன் ஹிலாகி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. இந்த கோட்பாடை வந்து உருவாக்கியவங்க யாருன்னா அக்பர். இதை வந்து பரப்புரை செய்யறதுக்காக யார் யார் வந்து செயல்படுறாங்க, அக்பர் வந்து யாரோட இணைந்து செயல்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதானியோட. அக்பரும் பதானியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடை வந்து பரப்புரை செய்யறதற்காக முயற்சி பண்றாங்க. இந்த தீன் ஹிலாகி என்றது வந்து ஒரு புதிய மதம் கிடையாது, ஆனா வந்து இது சூஃபி மரபின் ஒரு வகைமுறை அப்படின்னு சொல்றாங்க. பீர் அண்ணா யாரு அப்படின்னா மதகுரு, முரி என்பவர்கள் சீடர்கள். தீன் ஹிலாகினுடைய பீர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர். தீன் ஹிலாகினுடைய அல்லது தௌகித் இலாகினுடைய குரு யாரு அப்படின்னா அக்பர். குரு அல்லது பீர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அக்பர். ஒரு பெரிய மொழியாக்க துறையை வந்து உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர். தீன் ஹிலாகி வந்து யாருக்கு பின்னாடி இல்லாம போனது, எந்த அரசருக்கு அப்புறம் வந்து அது இல்லாமலே போயிட்டு அப்படின்னா அக்பருக்கு பின்னாடி. அக்பர் தான் வந்து அது உருவாக்கி இருப்பாரு, அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி அது இல்லாமலே போயிட்டு. தௌகித் இலாகி அல்லது தீன் ஹிலாகி. அடுத்து வந்து மட்டும் பார்ப்போம். ஜஹாங்கீருடைய ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னா 1605 இருந்து 1627. ஸோ 5ல் வருவாரு, கரெக்டா 22 வருஷம். ஸோ 5ஓட 22 கூட்டுங்க 27 வரும். 27ல இறந்துருவாரு. ஜஹாங்கீருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சலீம். நூருதீன் ஜஹாங்கீர் என்ற பட்டப்பெயரோடு அரியணை வந்து ஏறியிருப்பாரு. இந்த சலீம்ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஜஹாங்கீர் அண்ணா ஜாங்கிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வீட், அந்த ஜாங்கிரி மேல அந்த சுகர் பாகு வந்து எப்படி இருக்கும், சளி பிடிச்ச மாதிரி வெள்ளை வெள்ளையா ஊத்திருப்பாங்க. ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்றேன், ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஜாங்கிரி என்னாவே மேல சளி மாதிரி இருக்கும், சலீம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஹாங்கீருடைய ஆட்சியை எதிர்த்த அவருடைய மகன் யாருன்னா குஸ்ருக்கு உதவியவர் யாருன்னா குரு அர்ஜுன் தேவ். குரு அர்ஜுன் தேவ வந்து ஜஹாங்கீர் வந்து கொன்னுடுவாரு. குஸ்ருவுடைய கண்களையும் வந்து பிடுங்கிடுவாரு. ராணா அமர் சிங்கிற்கு எதிராக ஜஹாங்கீர் வந்து எந்த மகனை வந்து படையெடுத்துட்டு போய் போர் புரிய அனுப்பி வைத்தாருன்னா குர்ரம். பின்னால வந்து குர்ரம் தான் வந்து ஷாஜகான் என்று அறியப்பட்டவர். அகமது நகர் மாலிக் அம்பரின் தலைமையில் சுதந்திர அரசாக வந்து எப்போது ஆனதுன்னா 1608. காங்கரா கோட்டையை கைப்பற்றியவர் யாருன்னா குர்ரம். காங்கரா கோட்டை குர்ரம். ஜஹாங்கீர் ஆட்சியின் காலத்துல வந்து வந்த இரு ஆங்கிலேயர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோ. வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோ. ஜஹாங்கீரிய வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஜாங்கிரியே வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஜாங்கிரி தா அப்படின்னு கொடுக்குறப்போ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜாங்கிரியை வந்து அந்த இடத்துல இருந்து எடுக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாத மாதிரி ஹேக் பண்ணிட்டாங்க. ஜாங்கிரி தான்னு கேட்டப்போ, அப்போ ஜாங்கிரி என்ன ஜஹாங்கீர் தான்னு கேட்டப்போன்றது தாமஸ் ரோ, சர் தாமஸ் ரோ. ஹேக் பண்ணிட்டாங்கன்றது ஹேக்கின்ஸ் என்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
யாருடைய ஆட்சி காலத்தில் சர் தாமஸ் ரோ வந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர். சர் தாமஸ் ரோ யாருடைய தூதுவர்னா முதலாம் ஜேம்ஸினுடைய தூதுவர். யார் வந்து இந்தியாவில் ஒரு வணிக குடியேற்றத்தை சூரத்துல வந்து நிறுவுவதற்கு வெற்றிகரமாக அனுமதியை பெற்றாருன்னா சர் தாமஸ் ரோ. யாருடைய எந்த முகலாய அரசர்கிட்ட அந்த அனுமதியை பெற்றாருன்னா ஜஹாங்கீர் கிட்ட. மெஹருநிஷா என்று அறியப்பட்டவங்க யாருன்னா நூர்ஜஹான். ஜஹாங்கீரினுடைய மனைவி தான் வந்து நூர்ஜஹான். ஷாஜகான் வந்து யாருடைய உதவியால அரியணை ஏறினார்னா ஷாஜகானுடைய மாமனாரான ஆசப் கானுடைய முயற்சியினால குர்ரம் என்று அறியப்பட்டு அதுக்கப்புறம் ஷாஜகான் என்ற பெயரோட அரியணை வந்து ஏறினார். நூர்ஜஹான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் வந்து நாட்டை வந்து ஆண்டு இருப்பாங்கன்னா 10 ஆண்டுகள் வந்து அவருக்கு அவருடைய கணவர் பெயர்ல அவங்க வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. மாலிக் ஆம்பர் என்பவர் யாருன்னா ஒரு எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு அடிமை. இவர் வந்து அகமது நகர் அரசின் பிரதம மந்திரியான செங்கிஸ்கானிடம் வந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டாரு. ஸோ இவர் வந்து பயிற்றுவிக்கப்பட்டவங்க தான் யாரு, அதாவது மாலிக் ஆம்பரால் பயிற்றுவிக்கப்பட்டவங்க தான் யாருன்னா மராத்தியர்கள். அவங்க வந்து பின்னாட்கள்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சக்தியாக வந்து உருவாகியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. இதோட வந்து இந்த பார்ட் 2 வீடியோ வந்து முடியுது. பார்ட் 3ல வந்து ஷாஜகான்ல இருந்து பார்ப்போம். தேங்க்யூ.